சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியால் யூடியூப், ஃபேஸ்புக் கூடாக இணைந்திருக்கிற உங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலே நாம் கடந்து செல்ல போதும். வார்த்தையை தியானிக்கும்படியாய் நம் தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும், இருதயங்கள் தேவனுக்கு நேராக திரும்பட்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையானது அது விதை, அது நல்ல இருதயத்திலே விழவும், அது 30 அல்ல 60 அல்ல 100 மடங்காய் கனி கொடுக்கவும். இந்த வார்த்தையை நாம் கேட்கிறவளா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளா தேவனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். இதோ தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இடைப்படும்படியாய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே எங்களோடு பேசும். இதோ ஆண்டவரே, ஒரு மனித சத்தமாய் காணாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். அடியனை மறைத்து பேசுகிறாங்க. இதோ ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது வார்த்தையில. ஆகையினாலே வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்ன தேவன் இந்த நாளில் வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறார், உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுக்குள்ளே நெருங்கி வர உதவி செய்கிறார். இதோ ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிற பொழுது நாளிலே செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளும் லூக்கா எழுதின நிருபம் 17வது அதிகாரம் 12 தொடக்கம் 19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டிலே 109வது பக்கம், லூக்கா எழுதின நிருபம் 17வது அதிகாரம் 12வது வார்த்தை தொடக்கம் 19வது வார்த்தை வரை வாசிக்க கேட்போம். எனக்கு வாசிக்க உதவி செய்யும்படி அவங்களுக்கு அன்பாக கேட்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்குங்கள் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களும் உங்களை கண்டுபிடியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானவர்கள் அவர்களின் ஒருவன் தான். ஆரோக்கியத்தை கண்டு நான் திரும்பி வந்து உரத்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரத்தினால் அவர் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் இந்த அந்நிய ஒளிய மற்றவனுக்கு திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எடுத்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம். ஓகே சிஸ்டர், 10-19 வரை இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது நம்ம அநேக கேட்ட தெரிந்த வார்த்தைகளாய் நமக்கு உள்ளத்தில் உணர்த்தப்பட்டாலும், இந்த நாட்களிலே நான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் 2 காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது, சபை சொல்ல வேண்டும், நாம் சபை தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவது, அவர் செய்த காரியத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவது, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்த 2 காரியங்கள் சபைக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த முதலாவது காரியத்தை நான் வாசிக்கிற பொழுது அநேக உவமைகளிலே நாம் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்கள் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அநேக 4 விசேஷத்திலே தேவனுடைய இந்த 33.5 வருஷம் அவருடைய பூமியிலே வாழ்ந்த காலங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் கிராமங்களோரும் பட்டணங்களோரும் சுற்றித் திரிந்தார். ஆமென். இப்படியாய் சுற்றித் திரிந்த காலங்களிலே தேவன் அநேக ஜனங்களுக்கு தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். அவராலே ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. அவர் பிதாவானால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்பதை குறித்து உறுதிப்படுத்தி அவர் பல விதத்திலே தன்னை அங்கே வெளிப்படுத்தினார். அதை நாம் அறிவோம். வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அது மிகவும் தெளிவாய் நமக்கு காணப்படுகிறது. அந்த நாட்களிலே இந்த வார்த்தைகள் சொல்கிறது. 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். இந்த 2 வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது
முதல் வார்த்தை சொல்கிறது, அவர் கிராமங்களோடு பட்டணங்களோடு சுற்றித் திரிந்தார். அப்படியே அவர் கடந்து போகிற பொழுது ஒரு கிராமத்தில் அவர் உட்பிரவேசிக்கிற பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த லூக்கா 17வது அதிகாரத்திலே இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் பார்க்கிறோம், இந்த குஷ்டரோகிகளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த குஷ்டரோகம் வியாதி உள்ளவர்களை பார்க்கிறோம். யாருமே இந்த அந்த காலங்களில் அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்களை அங்கே ஒதுக்கி வைப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வியாதி ஒரு தீட்டுள்ள வியாதி என்பதனால யாரும் அவர்களோடு கூட நெருங்கி வாழக்கூடிய அல்லது அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு இயல்பு அங்கே காணப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த வியாதி நிமித்தமாக அந்த வியாதியிலே பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ இருப்பார்களானால் குடும்பத்தால் அவர்களை தள்ளி வைப்பார்கள், அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். இப்படி இருக்கிற காலங்களிலே இந்த குஷ்டரோகத்திலே வாழுகிறவர்களுடைய வாழ்வு நிலைமைகள் எப்படி காணப்படுகிறதா, அவர்கள் மலைகளிலும் வனாந்திரத்திலும் மனித நடமாட்டம் அல்லாத ஒரு ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஆகாரம் கிடைக்கும் அல்லது ஆகாரம் இல்லாமல் கூட அவர்கள் வாழலாம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வருகிற பொழுது அவன் அப்படியே ஒதுக்கி வைக்கப்பட்டவனாய், தள்ளி வைக்கப்பட்டவனாய், ஒருவரால் நேசிக்க கூடாதவனாய், ஏற்றுக்கொள்ளப்படாதவனாய், ஒரு தீட்டுள்ள வியாதியானபடினாலே அவனை எல்லாருமே ஒதுக்கி வைத்து அவனை வேதனைப்படுத்துகிற ஒரு வியாதி தான் அந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி. இன்றைக்கு அதற்கு சமமான ஒரு வியாதி நம்மிடத்துல காணப்படுகிறது. ஆனா இந்த வியாதி என்னன்னா, குஷ்டரோகத்தை போல அங்கே பார்த்து அருவருக்கக்கூடிய ஒரு நோய் கிடையாது. இந்த வியாதி நம்மால கண்ணால பார்க்க முடியாது, ஆனா நம்ம அவரை தள்ளி வைப்போம், அவர் ஒதுக்கி வைப்போம், அவர் நம்ம சேர்த்துக் கொள்ள மாட்டோம். கடந்த நாட்களிலே என்னுடைய தகப்பனார் இன்னொரு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவர்களுக்கு அநேக பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அநேக ஒரு பெரிய குடும்பம். ஆனா அவங்களுடைய குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கு இந்த கொரோனா என்கிற வியாதி வந்தது நிமித்தமா முழு குடும்பமும் அவர்களை அப்படியே தள்ளி வச்சுட்டாங்களா, ஒதுக்கி வச்சுட்டாங்களா. அந்த சகோதரனுடைய தகப்பனோட கூட பேசுற கூட சொல்லிருக்காரு, ஐயோ மாமா, அப்பா கூடி வந்து பொருட்களை கொண்டு கேட்ல அப்படியே மாட்டி வச்சுட்டு ஓடியே போயிட்டாரு. போய் போன் பண்ணி சொல்றாரு, பேக் எல்லாம் வச்சிருக்கிறேன், அதுல அதை எடுத்துக்கிறது சொல்றாரு என்று சொல்லி அந்த அளவுக்கு பயப்படுகிற ஒரு வியாதியோடு கூட இந்த காலங்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, தேவனுடைய கிருபையினாலே தேவன் இதுவரை நம்மை அந்த வியாதிகளிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் இந்த பகுதியில் நாம் தியானிக்கிற பொழுது இந்த குஷ்டரோகம் உள்ள மனுஷர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் காணப்பட்டது. ஒரு தள்ளி வைக்கப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட, விசாரிப்பாரற்ற, நேசிக்க கூடாதபடிக்கு ஒரு பயங்கரமான வியாதியாக இது காணப்பட்டது. உறவுகள், பிள்ளைகள், கணவன், மனைவி அல்லது நண்பர்கள் எல்லாருமே அவர்களை தூக்கி வீசப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த வழியாய் அந்த பிரதேசத்திலே கடந்து போகிற பொழுது அவர் என்ன செய்றாங்க, இயேசுவை கண்ட பொழுது இந்த வியாதி மிகவும் ஒரு தொற்று நோய் அல்லது யாரும் ஏற்றுக்கொள்ளாதனாலே அந்த 12வது வசனம் சொல்கிறது, தூரத்திலே நின்று என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. தூரத்திலே இருந்து மனமிறங்கி கேட்கிறாங்க, எங்களுக்கு இயேசு ஐயரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சத்தம் விட்டார்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது 13வது வசனத்தை பார்க்கிற பொழுது அவங்க எதற்கு சத்தப்பட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தெளிவா இல்லை. ஒருவேளை ஆகாரத்துக்காக கேட்டிருக்கலாம், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கேட்டிருக்கலாம், அல்லது தங்களுடைய வியாதியினால ஒரு சுகமேல் கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன். பாருங்க, அவர்களுடைய முகத்தை மாத்திரம் அவர் பார்க்கல, உள்ளத்துல அவர்களுடைய என்ன தேவை, எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல, ஒரு பாடுகளுக்குள்ள, வேதனைக்குள்ள இருப்பார்கள் அவர் அறிந்தபடினாலே அவர் அவர்களை பார்த்து சொல்லுறார்,
அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையிலே சுத்தமான. பாருங்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ போய் ஆசாரியனிடத்துல உன்னை காண்பி. ஆசாரியர் சொன்னா யார் ஆசாரியர்? யார் ஆசாரியர்? கர்த்தருடைய சபையை நடத்துகிற, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர். சபை தலைவர்கள் அல்லது சபை போதகர்கள், தேவனுடைய இறை பணியை செய்கிற ஆசாரியரிடத்திலே போய் காண்பிக்கும்படியா சொல்கிறார். ஆண்டவருக்கு அந்த இடத்துல அவர் அதற்கு முன்னுக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா ஏன் இந்த இடத்துல அவர் அந்த கையை நீட்டி அல்லது தொட்டோ அவர்களுக்கு சுகம் கொடுக்கல, அவர் இன்னும் ஒரு மனுஷனை காண்பித்து கொடுத்தார் என்று சொல்லி நான் அறியேன். ஆனாலும் கூட அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படித்து அந்த 10 குஷ்டரோகிகளும் அங்கே ஆசாரியனை நோக்கி அவர்கள் காண்பிக்கும்படியாய் அவர்கள் போகையில் சுத்தமான வழியிலே அவர்கள் என்ன செஞ்சாங்களா? சுகமாகிட்டாங்க. அல்லேலூயா. வழியிலே சுகமாகிட்டாங்க. வழியிலே சுகமானது என்பதாக பார்க்கிறோம். அது 5வது வசனம் சொல்லுது, அவர்களிலே ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. அதுல 10 பேருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். 10 பேரும் சுகமடைந்தாங்க. ஆனா திரும்பி வந்தது ஒரு மனுஷன் மாத்திரம் தான். அல்லேலூயா. அந்த 10ல ஒன்று என்ன செஞ்சுச்சுன்னா, உரத்த சத்தமாய் தான் சுகத்தை பெற்றேன் என்று அவன் உள்ளத்துல உணர்ந்து தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். நான் பார்க்கிறேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் கர்த்தரிடத்துல நாம் ஒரு குஷ்டரோகியாய் காணப்படல. ஆனா குஷ்டரோகத்தை பார்க்கிலும் பலத்த பாவிகளாய் நாம் காணப்பட்டோம். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் தேவனை அறியாதவர்களாகவும் அங்கே பகலிலே அந்தகாரத்திலே தடவி கொண்டுகிற குருடனை போல நாம் பகலிலே தடவி கொண்டு, அல்லது நாம் மனம் போன போக்குல வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாதவர்களால் பாவத்தை தண்ணீரை போல பழகி கொண்டிருக்கிற நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மை தேடி வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நானும் நீங்களும் எப்படி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்தோம் என்பதை நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால், சேற்றிலையும் குப்பையிலையும் புழுதியிலையும் தூசியிலையும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்வதற்கு தகுதியற்ற பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அப்படியே கண்கள் கண்டது. அழகான ஒரு பாடல் நாம் பாடினோம். மலகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. அவர் நம்மை கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்தார். நம்மை அவர் கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார், நீதிமான்களை மாற்றினார். அப்பா பிதாவின் அழைக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்தார். அவரோடு கூட வலது பாசத்துல நம்மை உட்கார செய்தார். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அனுபவம், பாவமன்னிப்பு நிச்சயம், பரலோக நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுத்து இந்நாள் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இந்த 10 பேர்ல ஒருவன் மாத்திரம் நன்றி உள்ளவனாய் அவன் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மிகுதியா இருந்த 9 பேருக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் நான் நேற்று ராத்திரி உட்கார்ந்து நான் கொஞ்சம் அதை குறித்து நான் தியானிக்கிற பொழுது இந்த அந்த தேவனிடத்தில் திரும்பி வராத 9 பேரும் நான் நினைக்கிறேன், தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, உறவுக்காரர்களை விட்டு பல வருஷங்களாக வனாந்திரத்திலையும் மலைகளிலையும் காடுகளிலையும் அல்லது என்ன சொல்றது சிட்டி அந்த ஊருக்குள்ள போக முடியாம ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவருடைய கைகள் இருக்கிற தழும்புகள் குணமானது, அவர் சுகமடைந்தார்கள் சொல்லி அறிந்த உடனே அவர்களுக்கு வந்த முதல் ஞாபகம் என்னன்னா, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அம்மா, அப்பா அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னா வேகமா ஊருக்குள்ள போய் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாய் அவர் முற்பட்டு கடந்து போய் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் அநேக விதத்திலே அது உண்மையாய் காணப்படும். இல்லாட்டி எங்க போயிருப்பாங்க? அவருடைய ஏக்கம் என்னவா இருந்திருக்கும்? ஐயோ, இந்த வியாதியினால என் பிள்ளை என்னால தூக்கி அணைச்சு கொஞ்சம் முடியலையே, என்னுடைய தகப்பன தாயின் மனைவியை பார்க்க முடியலையே, அவரோடு கூட வாழ முடியலை என்கிற ஏக்கம் அவருக்கு காணப்பட்டிருக்கும்.
அவர் என்ன செய்தார்கள்? பெற்ற சுகத்துக்கு பின்பதாய் அவர்கள் தன்னுடைய சுயத்தில் தன்னுடைய காரியத்தை நோக்கி ஓடி போனார்கள். பாருங்க, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த 10 பேர்ல 9 பேரோட இருக்கிறோமா அல்லது தனி ஒரு ஆளா இருக்கிறோமா? இந்த 2020வது வருஷத்தை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஆனால் சகோதரி அழகா சொன்னாங்க, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தயவு உண்டு பண்ணினார். அநேக நாட்களுக்கு பின்பதாய் மாதங்களுக்கு பின்பதாய் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அவருடைய நிலைமையை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் தொடர்ச்சியான லாக்டவுன், அநேக நெருக்கங்களுக்கு மத்தியிலே கடந்து போனார்கள். அவங்க எப்பொழுது நமக்கு ஒரு ஓப்பன் ஒரு எங்களை திறந்து கொடுப்பார்கள் தேவனை ஆராதிப்பதற்கு சொல்லி வாஞ்சியோடு கூட காணப்பட்டிருக்கலாம். அவருடைய சாட்சி இந்த நாளிலே அவர் சொன்ன காரியத்தை வைத்து பார்க்கிற பொழுது தகனபடி தாகத்தோடு தேவனை ஆலயத்துக்கு போது வாஞ்சியா கூட அவர் காணப்பட்டிருக்கலாம். இந்த நாட்களிலே 2020 வருஷத்துல எத்தனையோ தடைகள் இருந்தது, ஆடுகள் இருந்தது, வியாகுலங்கள் இருந்தது, கண்ணீர் நெருக்கங்கள் இருந்தது, பலவிதமான நிந்தைகள் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த கொள்ளை நோயினாலும் இந்த பஞ்சத்தினாலும் பலவிதமான நெருக்கத்தினாலும் நாம் கடந்து வந்தாலும் நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சது. இந்த கிறிஸ்துமஸ் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸை நம்ம கொண்டாடுவதற்கு தேவனுடைய கிருபையினாலே அது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாளில உண்மையிலேயே வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், எத்தனை பேர் சபையில அமர்ந்திருந்து தேவனை ஆராதிப்பதற்கு வாஞ்சியோடு வந்தார்கள் நான் திரும்பி பார்ப்பேன். ஆனால் அது மிகவும் வேதனைக்குரியதாய் காணப்படும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, நன்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவன் என்ன செய்யறான்னா, தேவ சமூகத்துல தேவனை தேடி ஓடி வந்து உரத்த சத்தமிட்டு என்ன செய்யறான் உரத்த சத்தமிட்டு அவருடைய பாதத்திலே பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியா இருந்தான். இந்த சமாரியன் சொல்லும் பொழுது, சமாரியன் என்றாலே அந்நிய ஜாதி தான். சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சமாரியர்கள் தான் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்நிய ஜாதிகள். நமக்கு தெரியும், சமாரியா ஸ்திரியை ஆண்டவர் காண்கிற பொழுது அங்கே நடந்த சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த அந்நிய ஜாதியா இருந்த சமாரியனே என்ன செய்யறான்னா, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருந்தான். அவரை விட்டு கடந்து போன 9 பேர் ஒருவேளை அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா அந்நிய ஜாதிகளிடத்தில் எனக்கு ஆடுகள் உண்டு, அவர்களும் என் தொழுவத்துக்குள்ளே வருவார்கள், அவர்களுக்கும் நான் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் சொன்ன வார்த்தைகளின்படி இந்த சகோதரன் அந்நியனா இருந்தாலும் கூட தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருந்து தேவன் செய்த காரியத்துக்கு அவன் நன்றி உள்ளவனாய் மாறினது மாத்திரமல்ல, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி? உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சாட்சிகளை சொல்லும்படியாய் உங்களிடத்தில் கேட்டபொழுது எத்தனை பேர் உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்த நீங்க கரங்களை உயர்த்தி எழுந்திருந்தீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாரத்திலும் நம்ம சாட்சி கேட்கும் பொழுது எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படின்னா எனக்கு தெரியுது, சண்டே போவாங்க, போன் பண்ணி கத்துவார், இல்லாட்டி திட்டுவார். அதுக்காக உட்கார்ந்துருக்கிறவா இல்லாம நம்ம இருதய முழு இருதயத்தோட வந்து உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்துவதும் கர்த்தருக்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பார்க்கிறோம், தொடர்ந்து நம்ம அதை பார்க்கிற பொழுது 10 பேர்ல ஒருவர் வந்து 17வது வசனம், அப்பொழுது இயேசு சுத்தமானவனை பார்த்து சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றார்கள். தேவனை மையப்படுத்துகிறதற்கு அந்த அந்நியன் ஒருவனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போகும், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி தேவன் அவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம், திரும்பி பார்ப்போம். தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, அவர் நம்ம மேல் வைத்த அந்த இரக்கம், தேவன் நமக்கு செய்த நன்மைகள், இன்றைக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்துகிற ஒரு குணாதிசயம் உள்ள அல்லது எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ள ஒரு குடும்பமாய், ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நன்றி சொல்ல
நாம் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நமக்குள்ளே நாம் ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போமானால் இறுதியில் நமக்கு சாட்சி கொடுக்கும். பாருங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நினைக்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இந்த உபத்திரவ நாட்களிலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ விதத்துல தேவன் நம்மை நடத்தினார். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீரும் பல வேதனையிலும் கூட இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பல லட்சம் ஜனங்கள் முழு உலகத்திலும் இன்றைக்கு இதனாலே கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்திலும் தேவன் நம்மை பாதுகாத்தது மாத்திரமல்ல, நமக்கு சுகம் கொடுத்து நம்ம தயவாய் நடத்தினார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய பிள்ளைகளே இருந்தபடினாலே அவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அந்த 10 பேர்ல வந்தவ கேட்கும் பொழுது தேவன் அவர்கள் அறிந்திருந்தார். எப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. அப்ப சொல்றாரு, நீ இப்போ இந்த இடத்துல போகிற பொழுது அங்க சுகம் உண்டாகும் சொல்லி. இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் நம்மேல் அவர் அக்கறை உள்ளவராய் அல்லது நம்மேல் அவர் இரக்கம் உள்ளவராய் அவர் நம்மேல் அன்பு செலுத்துகிறவராய் நம்ம விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலதான் அவருடைய கிருபையினாலே இதுவரை நாம் வந்திருக்கிறோம். யோவேல் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில வியாபாரத்துல நஷ்டப்பட்டு அல்லது வருமானம் இல்லாம சுயநலத்தோடு என்ன செய்வதென்று தெரியாத அங்கலாய்ப்போடு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில என் குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய தேவைகள், என்னுடைய அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கலங்கி இத்தனை இழப்புகளை வாழ்க்கையில காணப்பட்டது, என்னால நீ தலை தூக்க முடியாது, எப்படி நான் தலை நிமிர்ந்து நிற்க கூடும், எல்லாருக்கும் முன்பதாய் என் காரியங்கள் இப்படியாய் காணப்படுகிறதே என்று சொல்லி ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கலங்கி இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் யோவேல் 2:25 படி சொல்கிறாரு, இழந்து போனதை நான் திரும்ப உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்றார்? உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன வாக்கு கொடுக்கிற தேவன். அதனாலே கவலைப்பட வேண்டாம். எப்பொழுதுமே நாங்க அவர் விசுவாசித்து அவர்களை நாம் நெருங்கி வாழ்கிற பொழுது தேவன் நமக்கு கிருபை பாராட்டக்கூடிய தெய்வமா இருக்கிறார். அதனாலே நான் இந்த 2வது பகுதியிலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நாம் அறிந்திருக்கிற இந்த தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர்? நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 139வது அதிகாரம் 1 தொடக்கம் 10 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 139வது அதிகாரம் 1 தொடக்கம் 10 மிகவும் தெளிவா எனக்கு அதை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிக்கிற பொழுது நீங்க செவி கொடுங்க. 39 1 தொடக்கம் 10 மிக அருமையான வார்த்தைகள். இன்றைக்கு நம்மை அறிந்த தேவன், நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகையாலே நாம் வாசிப்போம். சங்கீதம் 757வது பக்கம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்ந்ததையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். ஓகே, பாருங்க, தூரத்திலே இருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவங்க தூரத்தில இருந்து யாரை கூப்பிட்டாங்க? ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி தூரத்தில இருந்து அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. நம்முடைய தேவன் நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க தான் இன்னைக்கு தூரமா இருக்கிறோம் அவரை விட்டு. ஆனா அவர் சொல்றாரு, நம்முடைய நினைவுகளை தூரத்திலே இருந்து அவர் அறிந்திருக்கிறார். வாசிப்போம். நான் நடந்தாலும் கடத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவினால் சொல் பிரவாகத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை சூழ்ந்திருக்கிறீர். பாருங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவிலிருந்து சொல் பரவாவதற்கு முன்பதாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர். எப்படிப்பட்ட நல்ல தேவனை நான் நீங்களும் இந்த நாட்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம் சொல்லி நாம் பார்ப்போம். தொடர்ந்து வாசிப்போம். முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. இந்த தாவீது சங்கீதக்காரன் சொல்றா, ஆண்டவர் செய்கிற காரியம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. இது எனக்கு எட்டாத ஒரு அறிவாய் காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, அவரை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எப்பொழுதுமே அவர் என்னோடு கூட இருந்து
இருந்து அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை நெருக்குகிறார், அவருடைய கரம் என் மேல் வைத்து என்னை நடத்துகிறார். அவர் தூரத்திலிருந்து நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாய் இருக்கிறபடினாலே அவருடைய செய்கைகள் அல்லது அவருடைய கிரியைகள் அந்த தாவீதுக்கு சொல்றாரு, இந்த அழிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் எனக்கு எட்டாத துறவுமாய் இருக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவன் நமக்கு செய்த காரியத்தை எல்லாமே ஒரு சிம்பிளா அப்படியே மறந்துடுவோம். எப்படி மறந்துடுவோம்? சிம்பிளா மறந்துடுவோம். எப்படி இந்த சுகம், எப்படி இந்த வாழ்க்கை, எப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யம், எப்படி எனக்கு கிடைத்த கணவன் மனைவி பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகபலன் ஆரோக்கியம், இந்த சமாதானம், இந்த நிறைவு எப்படி என்று சொல்லிதான் நம்ம பார்ப்போமா இருந்தா நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது, நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கண்ணீரோடு தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, தாவீது சொல்லுறான், ஆண்டவர் எனக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கிறதா, ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. ஆச்சரியமான காரியங்களை தேவன் வாழ்க்கையில செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நான் நீங்கள் எப்பயாவது ஒரு நாள் நாம் யோசித்து பார்த்துருக்கிறோமா? நம்ம நினைக்கிறது எல்லாமே இதெல்லாம் நம்ம காலத்துல, இதெல்லாம் நம்ம உழைக்கிறோம், காசு வருது, வருமானம் வருது, அதை வாங்குறோம், இதை வாங்குறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம், நம்ம காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு வார காசு நீ போய் உழைச்சா தான் வரும். ஆனா 4 நாளைக்கு தூக்கத்தை என்னது, 4 நாளைக்கு கொரோனா வந்து படுத்திருந்தா எங்க இருந்து வரும் காசு? ஆண்டவர் நமக்கு சுகபலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம விசாரிக்கிற தேவனாய் இருந்தபடினால, தூரத்திலே அவர் நம்மை அறிந்திருக்கிறபடினால அவருக்கு தெரியும், அவர் தான் நம்ம அறிந்திருக்கிற தேவனுடைய கரத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அவர் செய்கிற காரியங்கள் மிகவும் பயங்கரமானது, கிருபைதான் இதுவரை நடத்தி வந்தது என்று சொல்லி சொல்லுகிற இருதயம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்துவதற்கு தாவீது சொல்லுகிறான், 1000 நாள் இருந்தாலும் போதாது என்று சொல்லுகிறான். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம், அவரிடத்திலே கிருபை, இரக்கத்தை, தயவு, பாதுகாப்பு, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்ற நானும் நீங்களும் இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கிற நேரம், தேவனை தேடுகிற காலங்கள், தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரங்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் சாட்சி கொடுக்கிற காலங்கள் எப்படியா இருப்பது என்று சொல்லி நாம் திரும்பி பார்ப்போமானால் நம் இருதயம் நமக்கு சாட்சி கொடுக்கும். தேவனுக்கு முன்பதாய் நம்மை சோதித்து பார்ப்போமானால், ஆகினாலே எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிறோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாத்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உமது வலது கை என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும். வசனம், அங்கேயும் உங்களுடைய கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு மறைஞ்சி நம்ம ஒரு நாளும் எங்கேயுமே போக முடியாது. இதெல்லாம் யாருக்கு செய்யறாருன்னா, இதெல்லாம் தாவீதை குறிச்சி, தாவீது எழுதும் பொழுதே தாவீதை குறிச்சி ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருந்தார். பாருங்க, எதற்காக தாவீது இப்படி தாவீதை இப்படி தேவன் அறிந்திருந்தார்னா, தாவீதை கொண்டு பல திட்டங்களை வச்சிருந்தார். கடந்த வாரத்துல நாம் கேட்ட செய்தி, தாவீது ஒரு பெரிய பொருத்தனையை பண்ணினான். நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் சொல்லி பொருத்தனை பண்ணினான். ஆனா தேவன் நினைச்சாரு, அந்த பொருத்தனை நல்லதுதான், ஆனா அந்த பொருத்தனையை நிராகரித்ததை ரிஜெக்ட் பண்ணி இந்த காரியத்தை செய்வதற்கு இன்னும் ஒருத்தரை தேவன் நியமிக்கிறதை நான் பார்க்கிறோம். அதனாலே தேவன் தாவீதை கொண்டு பல திட்டங்களை, பல காரியங்களை அவர் வைத்திருந்தாலும் கூட பாருங்க, வைத்திருந்தபடினால தேவன் தாவீது மேல கண்ணை வச்சு சொல்றாரு, நான் அந்த வசனம் சொல்றாரு, நான் உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், ஒரு சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், விடிய காலத்து செட்டைகளை அடி எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்திரம் வரைக்கும் போய் தங்கினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். வேதம் சொல்றது, வானம் நமக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு நாதபடி. அதனாலே வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர், அதிகாரம் உள்ள தேவனாகிய கர்த்தர் தாவீது மேல் அப்படியே கவனம் வச்சு தூரத்துல இருந்து தாவீதை அறிஞ்சி, தாவீது
அடிச்சிருக்கிறேன், உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நீ உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி தேவன் தன்னுடைய கரத்தை தாவீது மேல வைத்து தாவீத கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாமே அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அது மாத்திரமல்ல, அவனால அவனுக்கு ஒரு எட்டாத உயரமான ஒரு ஆச்சரியமான காரியமா இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல கண்ணை வச்சு நம்மை 2020 அத்தனை உபத்திரவத்தை நம்மை பாதுகாத்து சுகபலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து 2021 வருஷத்திலையும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்னா தேவன் நம்மையும் தூரத்தில் நம்மை அறிகிற மாத்திரமல்ல, அவர் என்ன செய்றார்னா நம்மை நன்றாய் அறிந்த தேவன் நமக்குள்ள ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடினால்தான் வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஆகையினாலே தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு இதுவரை நம்ம நடத்தினார். அது மாத்திரமல்ல, அவருக்கு மறைச்சி தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருப்பாரானால், தேவனுடைய திட்டத்துக்குள்ள நானும் நீங்கள் நம்முடைய குடும்பம் இருக்குமானால் அந்த சித்தத்தை விட்டு விலகி எங்கேயும் நம்மளால ஓட முடியாது. அதான் சொல்றாரு, ஆண்டவரே உங்களை விட்டு நான் எங்க ஓடுவேன், சமூகத்தை விட்டு எங்க ஓடுவேன், பாதாளத்துக்கு போனா அது உங்களுடைய படுக்கையா இருக்கிறது, சமுத்திரத்தின் ஆழத்துல போனா அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே சமுத்திரத்துக்குள்ள என்ன சொல்றது, நான் எங்கேயாவது செட்டைகளை அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது உயர பறந்து போனா அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே உங்க கை என்னை நடத்துறது, உங்க வலதுகரம் என்னை பிடித்திருக்கிறதுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிற பொழுது ஆண்டவர் தாவீதை அவ்வளவாய் நேசித்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவதை காணப்படுகிறோமா? ஆமா ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே இத்தனை காலையில நடத்தி வந்தீங்க, ஒரு தகப்பனை போல என்னை தோளில சுமந்து வந்தீங்க. ஆண்டவரே நீர் என்ன சுமந்து வந்த வழியை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நீங்க என்ன நடத்தி வராவிட்டால் இவ்வளவு தூரம் என்னால வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி தேவனுடைய சித்தத்துக்குள்ள அறிந்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள வாழுகிற குடும்பமாய் ஒரு தனிப்பட்ட சகோதரனாய் சகோதரியாய் நானும் நீங்களும் இந்த நாளில் நின்று கொண்டிருக்கிறோமா? ஆகையினாலே ஆண்டவர் இத்தனை பாதுகாப்பு மத்தியில உங்களை பாதுகாத்து உங்களோட கூட இருந்து உங்க கரத்தை பிடித்து தூரத்திலே இருந்து உங்களை நோக்கி பார்த்து உங்களை அறிந்து உங்க மேல கண்ணை வச்சு அவருடைய கரத்தினாலே உங்களை நடத்தி ஆச்சரியமான விதத்தில் உங்களை நடத்தி உங்களை அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சை காக்கிறது போல, கழுகு தன் குஞ்சை காக்கிறது போல தேவன் அப்படியே உங்களை பாதுகாத்து சட்டையில மறைவுக்குள்ள உங்களை வச்சு உங்களை இவ்வளவு தூரம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது எதற்கு என்று தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எதற்கு இத்தனை கிருபையை உங்களை வச்சிருக்கிறார்? நீங்க நல்லா ஒரு 5-6 பிள்ளைகளை பெற்று நல்ல வீடு கட்டி கார் வாங்கி இல்லையா, உலகத்தில் இருக்கிற நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? செல்வந்தனா ஐஸ்வர்யமானா நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு உங்களை அப்படியே கையில் விட்டுருவார். அதுக்கு அவங்களை எவ்வளவு காலம் பாதுகாத்துட்டு இருக்கிறார்? அதுக்கா எதுக்கு பாதுகாத்து இருக்கிறார்? வாசிப்போம் யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். யாத்திராகமம் 3:7-8. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனைகளையும் சொல்றாரு. இந்த வசனங்களை நான் மேலே கீழே வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருடைய அடிமைத்தனத்துல இருந்த காலத்துல அங்கிருந்த ஆலோட்டிகளினால அவங்க பட்ட வேதனை, அவங்க பட்ட துன்பம் எல்லா இடுக்களையும் அவர்கள் விட்ட எல்லா கூக்குரலையும் கர்த்தர் கேட்டு அவர்கள் படுகிற வேதனையை தேவன் அறிந்து இன்றைக்கு ஆகியவர்கள் சொல்றாரு, நம்முடைய தேவன் நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நம் படுகிற வேதனை உபத்திரவங்கள் நாம் கொடுக்கிற நிந்தைகள் எல்லா கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்டு நம் படுகிற எல்லா வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, சும்மா விசாரிச்சுட்டு விட்டுட்டு போற தேவன் அல்ல. அது மனுஷனா அப்படி பண்ணுவான். ஒரு ஒரு பிரச்சனையோட ஒரு தேவையோட இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து, அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், ஓகே அதை பாத்துக்கிறவா, என்ன பண்றது, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த தேவைதான் இருக்குது. இப்படி மனிதனுடைய ஆறுதல் மாதிரி தேவன் நம்மை தூரத்திலிருந்து பார்த்துட்டு கையை விட்டுட்டு போற தேவன் அல்ல. அவர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், நீ படுகிற உபத்திரவத்தை வியாகுலத்தை அறிந்திருக்கிறேன், அறிந்த நான் உன்னை அப்படியே கைவிட்டுட்டு போறதுக்காக இது நாள் வரைக்கும் நான் பாதுகாத்து உன்னை நடத்தி வரல. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியருக்கும் எத்தியருக்கும் எமோரியருக்கும் பெர்சியருக்கும் எபிரியருக்கும் எபூசியருக்கும் இருக்கிற இடமாகிய பாலும் தேயும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினான். ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கி வந்தேன். எதற்காக இறங்கி வந்தேன்? வானத்தையும் உண்டாக்கின தேவன், சர்வத்தை படைத்து ஆளுகை செய்கிற அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவன் இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார்? 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எதற்கு இறங்கி வந்தாராம்? உன் அழுகுகளை கேட்டேன், உன் சத்தத்தை கேட்டேன், உன் வியாகுலத்தை நான் பார்த்தேன். ஆண்டவர் சொல்றார், உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் பாவம் அறியாதவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதிபரர். அங்கே பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? நம்மை விசாரிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, அல்லது தேவன் நம்மை அறிந்திருந்தபடினாலே பார்க்கிறோம், இந்த பாடுகளில் இருந்து நம்மை விடுவிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். நம்மை நித்தியத்துக்கு அழைத்து செல்ல, சதாகால வாழ்க்கைக்குள்ளே, பரலோகத்து வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு செல்ல, இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வதற்காக அவர் பூமிக்கு வந்தார் என்று நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். அப்படியாய் பூமிக்கு வந்த தேவன், பிதாவுடைய சித்தமாய் அது காணப்பட்டது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். எதற்காக? நம்முடைய பாவத்திற்கு, அக்கிரமத்திற்காக அடிக்கப்படும்படியாய், நொறுக்கப்படும்படியாய். நாம் பாடுகிறோம், ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீரே என்று நம்ம அழகான ஒரு பாடலை பாடுகிறோம். அந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார்? இறங்கி வந்த தேவன் நம்மை விசாரிப்பது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்தார். உட்கார்ந்தல், எழுந்திருக்கிறது, நடக்குது, தூங்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்தார். தூரத்தில் இருந்து நம்மை விசாரித்தார். நம் கரத்தை பிடிச்சு நடத்தினார். நமக்கு அவர் போதுமானவராக இருந்தார். இத்தனை காரியங்களும் செய்தது எல்லாமே எதற்காகனா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற அந்த தேசம், அந்த பரலோக நித்தியத்துக்குள்ள தேவன் நம்மை நடத்தும்படியாய், சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டு தேவனோடு கூட 1000 வருஷ அரசாட்சி, நித்திய அரசாட்சிக்குள்ள நம்மை கொண்டு போகும்படியாக அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்து நம்ம இதுவரை பாதுகாத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் நீங்களும் அறியாதவர்களாய், நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இந்த உலகத்துல இந்த உழைப்பு, இந்த வருமானம், இந்த வீடு, இந்த காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு நம்ம ஒருபோதும் நினைக்கிறது இல்ல. நமக்கு இது சொந்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை இது நிரந்தரம் அல்ல. இது ஒரு தற்காலிகமான காலங்கள். நாம தற்காலிகமான டெண்டே நாம இன்னைக்கு போட்டு வாழ வேண்டும். ஆனா நம்ம இதுதான் நிரந்தரம்னு சொல்லி இதுலயே நம்ம இன்னைக்கு வாழ்ந்து, இதுலயே நம்ம இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ வேண்டும் சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இதுக்காக தேவனை விட்டு நன்றி அறியாதவர்கள், தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து தேவனை துதிக்க, நன்றி செலுத்த நேரம் இல்ல, சபைக்கு போக நேரம் இல்ல, தேவனை ஆராதிக்க நேரம் இல்ல, சாட்சி கொடுக்க நேரம் இல்ல, ஊழியம் செய்ய நேரம் இல்ல, எல்லாவற்றையும் விட்டுட்டு நானும் நீங்களும் இன்னைக்கு உலகத்திற்கு தேவையான காரியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த தேவாதி தேவன், இந்த ராஜாதி ராஜா இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் மரித்தார், அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் பரமேறி சென்றார். வேதம் சொல்கிறது அவர் திரும்பவும் வரப்போகிறார். அப்போஸ்தலரை வாசித்து பார்க்கிறோம். எப்படி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படி
அப்படியே அவர் திரும்பவும் வருவார். எப்படி வருவார்? எக்கால சத்தத்தோடு, தேவ தூதர்கள் சேனைகளோடு அவர் திரும்பி வருவார். வருகிற பொழுது நானும் நீங்களும் அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நான் சொல்ல உங்களுக்கு நான் வாஞ்சிக்கிறேன் பிரியமானவர்களே. ஆகையாலே இந்த நாட்களிலே தேவனுடைய வருகை ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னுக்கு நான் நீங்க நிக்கிற பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்துக் கொள்ள சொல்லுற அந்த வார்த்தையை கேட்டு தேவனோடு கூட ஆட்டுக்குட்டியாண்டு கல்யாணத்துல நான் ஒரு மனவாட்டியாய் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அர்ப்பணிப்பு, அந்த வாஞ்சையும் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஒருவேளை அப்படிப்பட்ட உணர்வற்றவர்களை நாம் காணப்படுவோமானால் நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டியதாக காணப்படுகிறோம். அதனாலே அந்த 10ல 1, 10 குஸ்ரோவில 9 பேர் அவங்க உலகத்துக்குரிய காரியம் தேடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், வீடு, சொத்து, சுகம், இந்த காரியம் உலகம் அழிஞ்சு போவதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதுல ஒருவன் மாத்திரம் அழியாததும் நம்மை விட்டு விலகாததும் விலை மதிக்க முடியாததுமாகிய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்தபடினால அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவன் உரத்த சத்தமாய் அவன் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சுகத்துக்கு, விடுதலைக்கு நன்றி செலுத்தி கர்த்தரோடு கூட இணைந்து, தேவனோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையிலே அவன் கடந்து சென்றான். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம், நாம் அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்ப வேணாலும் வரலாம். வேதம் சொல்லுகிறது, அப்படி வருக தேவ தூதர்களோடு கூடி என்ன செய்யலாம்? பக்கத்துல இருக்க தேவதூதர்களோடு கூடி தெரியாதாம். கிழக்குல மின்னல் தோன்றி மேற்குல மறைகிற மாதிரி ஒரு மின்னல் வேகத்துல மாதிரி அவருடைய வருகை காணப்படும். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆயத்தம் உள்ளவர்கள் நாம் வாழுகிற பொழுதுதான் நானும் நீங்களும் நித்தியத்துக்குள்ளே கடந்து போக, சதாகால நித்திய வாழ்க்கைக்குள்ள கடந்து போக தகுதி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய வருகையை குறித்து எந்த ஆயத்தமும் இல்லை. ஆண்டவர் வருவார், வருவார், வருவார். ஆண்டவருடைய வருகைக்கான முழு அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டே போகிறது. அவர் சொன்ன காரியங்கள் A to Z சகலதும் நிறைவேறிக்கொண்டே ஒரு காரியம் கூட இன்றைக்கு அவருடைய வருகைக்கு அடையாளமே சொல்ல 2000 வருஷத்துக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது நான் நீங்களோடு பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சபை, சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு காரியம் தான், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன செய்தோம்? ஆத்மா பாரம் உள்ளவர்களாய் வாழுகிறோமா? ஊழிய தாகம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? கர்த்தருக்காய் எதையாவது செய்ய வேண்டும் வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? பிள்ளைகளை கர்த்தருக்காய் கொடுப்போம், கர்த்தருடைய ஊழியத்துல பழக்கிப்போம், அந்த வாஞ்சை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? பிள்ளைகள் நல்லா படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், பெரிய மேதாவி ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லாம் ஆகுவாங்க. கிறிஸ்துவோட கூட வரமாட்டாங்க. நீங்க எதிர்பார்த்து இருக்கிற உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த பூமியிலே முடிச்சிடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளிடத்தில் வரவிடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அவருடையது சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்த்துட்டு இருக்கிறீங்க? சத்தியத்துல வளர்க்குறீங்களா? ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தாய்மா இருக்கிறீங்களா? தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த கற்பத்தின் கனி, தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது. இந்த பிள்ளைகளை சரியா நேர்த்தியா வசனங்களை நடத்துறீங்களா? பாருங்க, இந்த 3 பிள்ளைகளை பாருங்க. நான் பேசிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு புத்தாகமத்தை சேர்ந்த பிள்ளைங்க 3 பேர், 3 பேரும் சிங்களம் தான் பேசுவாங்க. நம்ம சபையில முதல் ஆளாவது சபையில் உட்கார்ந்து இருந்து அவங்க 3 பேர். நமக்கு ஏனேக தேர்றது உங்களுக்கு தேர்ந்தே ஒண்ணுமே புரியாது. எவ்வளவு அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்ம பிள்ளைகள் நாம் எப்படி வளர்க்கிறோம்? ரட்சிக்கப்படாத, கிறிஸ்து அறியாத ஒரு சகோதரனும் சகோதரியும் சண்டை பிடிக்காம போன வாரம் சர்ச்சை திறந்து நாம எல்லாம் ஈவினிங், சனிக்கிழமை ஈவினிங் எல்லாம் மொப் பண்ணி எல்லாம் கழுவி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். சிஸ்டர் இதால போயிருக்கிறாங்க.
போய் சொல்லியிருக்கிறாங்க பள்ளியே ஹோதல ඔක්කොම නැස්ති කරනවා හෙට මම හිතන්නේ පූජාවක් තියෙනවා කියලා. ඒක කිව්වම இல்ல. அப்படி சொன்னோடனே இவன் ஐயோ மாமா யானவா சொல்லி ராத்திரியில இருந்து ஒரே அழுகையா. நான் நைட்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. காலையில இந்த சிஸ்டர் கால் பண்றாங்க, பாஸ்டர் நீங்க அண்டனவா எக்கம் என்னதுக்கு இல்லை அப்படி கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன் ஐயோ சிஸ்டர் பொடி சின்னவங்க எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி சொன்னோடனையும் அதை திரும்ப அவங்க சொல்றாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஐயோ பொடி கட்டி அதை எந்த பாக்கியில கீழே தின்னாலும் பாஸ்டர் கீழான்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்ப அப்படி அழுகிற சத்தத்தை கேட்கிற கமாண்டஸ்ட் இருக்காங்க என்ன கொஸ்டின் நேர சரி உங்களை உட்கார வச்சிருக்கலாம்னு சொல்லி நான் என்ன செய்ய அவங்க 2 பேரும் வர சொன்னேன். எவ்வளவு அழகா வந்து எவ்வளவு அழகா உட்கார்ந்து ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே நான் சொல்ற ஒரு ஒரு அறுப்பும் தெரியாது, என்ன நான் பேசுறது கூட தெரியாது. தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு தான். நானும் நீங்களும் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறோம்? வீடுகளில் குடும்ப ஜெபம், வேத தியானம், சபைக்கு போகணும்னு சொல்லி முதல் நாளே ஆயத்தப்பட்டு எழுப்பி எல்லா ஆயத்தத்தையும் செய்வீங்களா? நீங்க சபைக்கு ஆயத்தப்படுறது இதை விட வேகம் ஆயத்தப்படுவீங்க தியேட்டருக்கு போறது. 2:30 மணிக்கு படம் போட்டுருவான், மாஸ்டர் போட்டுருவான். நிறைய மாஸ்டருக்கு பின்னாடி தெரியுறாங்க. நீங்க ஆயத்தப்பட வேண்டியது மாஸ்டருக்கு இல்ல, கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தப்பட வேண்டும். அதை மறந்துட்டு வேற எது கூட ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். மிகவும் வேதனையான காரியமாய் காணப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரி பாருங்க, எத்தனை சான்ஸ் காலியா இருக்கிறாங்க. எங்க 9 குஷ்டரோகியில அவங்களும் ஒருத்தர். நீங்க 10ல 1ஆகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துற குஷ்டரோகியா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உரத்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்து. நீங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருப்பீங்களா இருந்தா நீங்க எங்கேயும் ஓட முடியாது. தேவன் உங்களை தன்னுடைய கரத்துக்குள்ள நிழல மறைச்சி எங்க ஓடினாலும் உங்களை யாரும் விட மாட்டாரு. அவனுக்கு தப்ப முடியாது. அவருக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு பாத்திரமாய் காணப்படுவீங்களா இருந்தா நீங்க உங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கணும். இதோ ஆண்டவர் என்னை வணைந்து கொள்ளும், உமக்கு ஏற்ற பாத்திரமாய், உமக்கு சித்தமான பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளும், உமக்காக நான் பயன்பட விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்த்து நாளில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, இந்த யூடியூப் பேஸ்புக் கூடாக வசனத்துக்கு இருக்கிற சகோதரனை சகோதரியே, ஆண்டவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலங்கள் கடைசி காலங்கள், வைராக்கியமாய் தேவனுக்காய் எழுதி நிற்கிற காலங்களிலே நான் நீங்கள் வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே கர்த்தருக்குள்ள அனலுள்ளவர்களாய், தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிற பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு முன்பதாய் கடந்து போவார். உடலெல்லாம் செவ்வையாய் மாற்றுவார். வேதனையெல்லாம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். தாவீதோடு இருந்து பாதுகாத்து நடத்துகிற தேவன் உங்களோடு இருப்பார் என்பதை இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே கண்களை மூடி அந்த சமூகத்திலே நான் கேட்ட வார்த்தைகளை அப்படியே நாம் ஒரு விஷயம் நாம் திரும்பி பார்ப்போம். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? தேவன் எதற்காக நம்மை முன்குறித்தார்? தேவன் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தூரத்திலே இருந்து நம்மை பார்க்கிற ஆண்டவர். ஒருவேளை நீயும் அந்த குஷ்டரோகிகளை போல ஒதுக்கி வைக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு கண்ணீர் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார், நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஆகையினாலே இந்த காலை வேளையில ஆண்டவரே, இதோ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்களை சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்க, நித்தியத்துக்குள்ளே வாழ எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபைக்குள்ள உங்களை தாழ்ந்து ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் பண்ண கடந்து வருவோம்.
கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்துக்கு ஒருமனப்படுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இதோ தகப்பனே, நெல்லிய சத்தங்களோடு கூட இடைப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டவர்கள், தீர்மானம் எடுத்தவர்கள், தேவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தவர்களை, குடும்பங்கள், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கடைசி காலத்துல யாரையும் வேலையை அனுப்புவேன் என்று சொல்லி கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். அன்றைக்கு ஏசாயா அடியை அனுப்பு, நான் போகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பிரகாரம் இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுடைய அந்த ரட்சிப்புக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவர்களை அறிந்து அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு யாரெல்லாம் இன்றைக்கு தீர்மானம் எடுத்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ, என் குடும்பம், என் பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையிலே காத்துக் கொள்ளப்பட வேண்டும். எல்லா போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை நிந்தைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சித்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்றி உள்ளவர்களை அவர்கள் மாறட்டும். முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு தேடக்கூடிய தயவையும் கிருபையும் இரக்கத்தையும் தேவன் கொடுப்பீராக. இதோ உடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி மகிமையும் கனமும் துதியும் புகழும் சோதரத்தையும் உங்களுக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாரநாதா, இதோ சீக்கிரமாய் வாரும், உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும் என்று சொல்லி இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.